Mr. Churchill. If there are bodies to be buried, dig holes and dig them deep. Don't do this in here. You're taking me away from my bed! Freddie! Peter! It wasn't me who shot Freddie Thorne. He trusts me. I told you that. I think I know where the guns are hidden. I want your word that Tommy Shelby will not be harmed if the guns are recovered. It would be an honor to work with you, Mr. Kimber. Nobody works with me. People work for me. Black Star, what does that mean? Black Star Day is the day we take out Billy Kimber and his men. Grace, will you marry me? You deserve better. Is it him? Where is he? He left. With the barmaid. யாரு இருக்கா? கடையை திறக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். போயிட்டு அப்புறமா வாங்க. போலீஸ். சார் நீங்க எங்க இங்க? என்ன சார் வேணும்? பாரு, எனக்கு தெரியும். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நீதான் கவலையோட வர்ற எங்க ஆபீசர்ஸ் மனசை புரிஞ்சு நடந்துக்குவியாமே. அதான் எங்க ஆபீசர்ஸ் எதுக்காக வருவாங்களோ அதுக்கு தான். மற்றவங்களுக்கு நீ என்ன சேவை செய்றியோ அந்த சேவை எனக்கும் தேவை. ஆர்த்தர், ஆர்த்தர் எழுந்துரு. வீட்டுக்கு போய் முதல்ல குடி, அப்புறம் ஆயுதத்தை எடுத்து தயாரா வை. என்ன பண்ண போறோம்? நம்ம யாருன்னு காட்ட போறோம். வண்டி எல்லாம் வெளியில எடு சார்லி. அதுவே எண்ணிக்கை. Storm comes a tall, handsome man in a dusty black coat with a red right hand. I'll be there in a minute, mate. ஜான், கதவை சாத்தி வைன்னு பல தடவை சொல்லிருக்கேன். யாராவது உள்ள வந்துட்டா ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். எங்களுக்கு கல்யாணமாகி தான் முதல் நாள். 9 மணிக்கெல்லாம் கிளம்பிட. நாகரிகமா நடந்துக்கோங்க. இன்னைக்கு அதுக்கு நேரம் இல்ல. கடவுளே, போருக்கு போற பசங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஷெல்பியை சேர்ந்த யாரும் காயப்படக்கூடாது, கொல்லப்படக்கூடாது. ஜான பாத்துக்கோ. இப்போ அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு.
ஆர்த்தரையும் பார்த்துக்கோ. அவன் கோவப்பட்டு களத்தில் இறங்கிட்ட யாராலையும் தடுக்க முடியாது. தாமஸ்க்கு துணையாயிரு. அவன் அடுத்து செய்ய போறது என்னன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். அவனை பார்த்துக்கோ. ஆமென். நீங்க யுத்தத்துக்கு போகும்போது இப்படித்தான் வேண்டிப்பேன். இதோட எல்லாம் முடியும்னு நம்புறேன். இன்னையோட எல்லாத்துக்கும் முடிவு கட்டிடலாம். நாளையிலிருந்து நீங்க இப்படி வேண்டணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் சரியாயிடும். ஃபேமிலி மீட்டிங் 10 மணிக்கு மேல. சார் மன்னிச்சிடுங்க, வந்துட்டேன். சீக்கிரமா வந்துட்டீங்க. அது ஏன்னா அது நான் நேற்று சரியா தூங்கல. உங்களை நல்லா கவனிக்கணும்னு மிஸ்டர் ஜான் என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு. வந்து உட்காருங்க. உங்க பூட்ஸை கழட்டி விடுவா? சரி. டையையும் கழட்டிடுறேன். ரொம்ப இறுக்கமா இருக்கு. இங்கிருந்து போகும்போது நானே உங்க துணியை துவைச்சு கொடுத்துடுறேன். நீ ரொம்ப கனிவா நடந்துக்கிற. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்துக்கு வந்தது இல்லையா? பரவாயில்ல, விடுங்க. சில சமயம் மனைவியை இழந்த வயசானவங்க கூட இங்க வருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயசானவனா? அப்படியா தெரியற? இல்ல, அப்படி இல்ல. உங்க இளமைய என்கிட்ட காட்டுங்க. நிச்சயம் சந்தோஷமா தான் போவீங்க. துரோகி. I write this letter to you with a heavy heart. I know exactly what you did, and with whom. I will not mention any of it in my report. However, you should be aware that I know you gave yourself to the man who is our sworn enemy. That is not only treason, it is disgusting beyond all measure. Your father would be ashamed of you. And as for myself, I am beyond desolation. You have betrayed every principle and standard of honor that was your birthright. And for what? Love.
ஐயோ, என்னை மன்னிச்சிடு. காயம் ஏதாவது ஆயிடுச்சா? பரவாயில்ல, உங்களை நல்லபடியா கவனிச்சுக்க சொல்லியிருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் இப்படி வந்து உட்காருறியா ப்ளீஸ்? இங்க காட்டு. மன்னிச்சுட்டா சொல்றோம். ஏதோ ஆதங்கத்துல போயிருப்போம். வேணும்னே தான் அவர் பண்ணாரு. கவலைப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன். இரு, வந்துடுறேன். இது சூட்ஸ்க்காக. உங்களுக்காக ஒரு தகவல் வச்சிருக்கேன். அந்த இன்ஸ்பெக்டர் இங்க உள்ளதான் இருக்காரு. ஆயுதம் எதுவும் இல்லை. ஆச்சரியமா இருக்கு இன்ஸ்பெக்டர். நீங்க சிட்டிக்குள்ள இருக்கிற ரவுடிகளை ஒழிப்பீங்கன்னு நினைச்சா இங்க ஒரு பொண்ணு கூட கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் உங்க கூட வேலை செய்யற மற்ற போலீஸ்காரங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் நல்லவனா இருந்தா மட்டும் நான் சொல்றது கேட்டு எல்லாரும் என் பின்னாடி வந்துருவாங்களே என்ன? வந்த வேலை தான் முடிஞ்சிருச்சுல்ல, என்ன இதுக்காக எங்கேயே நிக்கிறீங்க? நான் இங்கிருந்து போகிறது இருக்கட்டும். நான் இன்னைக்கு மதியம் மிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் சந்திக்க போறேன். சந்தேகமே வேண்டாம், நீ திருடன கன்ஸை கண்டுபிடிச்சதுக்காக பாராட்டத்தான் என்னை கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் எப்படி நாங்கள் அதை கண்டுபிடிச்சோன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுப்ப. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நானா? ஆமா. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுது. இப்ப நீயும் நானும் எதிரெதிர இருந்தாலும் ஒரே நிலைமையில தான் இருக்கும். கண்ணாடியில பார்க்குற மாதிரியே. மக்கள் என்ன வெறுக்கிறாங்க. இப்ப அதையே நான் திருப்பி கொடுக்க போறேன், எந்த பயமும் இல்லாம. இந்த நாள் முடியறதுக்குள்ள உன் மனசும் சுக்குநூறா உடையும். என் வலி என்னன்னு அப்ப புரியும். மிஸ்டர் ஷெல்பி, ஒரு ஆண் எப்பவும் தனிமையாவே இருக்க முடியாது. அந்த தனிமையை போக்க இந்த மாதிரி இடத்துக்கு வர வேண்டி இருக்கும். ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்க. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. இன்னைக்கு நாளை கொண்டாடிக்கோ. ஒன்னும் இல்ல, அழாதடா செல்லம். என்னை விட நீங்க அவனை நல்லா பாத்துக்கிறீங்க. பால் ஞாபகம் வந்துடுச்சு போல, அதான் பசியில அழறான். பசிக்குத செல்லம், தூங்கவையாடா. உன் பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கூட. எல்லாருக்காகவும் தான். இவனை பார்க்க என் பசங்களை விடுவியா? பிஞ்சு மனசுல நஞ்சு விதைக்க மாட்டேன். இவன் பிறந்தது அண்ணன் கிட்ட சொல்லல. போய் சொன்ன, ஆனா எல்லாரும் சேர்ந்து அவனை மொத்தமா உடைச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு அதை நம்ம சரி செய்யலாம். உட்காரடா. அவங்களுக்கு 3-5 வயசு இருக்கும். சாலிக்கு 3, மைக்கேலுக்கு 5. இது ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு சண்டே மார்னிங் நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன். என்னால மன்னிக்க முடியல. டாமிய கண்ணா பின்னாடி அடிச்சுட்டு இருந்தால் அவ வாயை திறக்கல. நீ மன்னிக்காத. ஆனா இப்பவும் தன் குடும்பத்தை காப்பாத தனியால போராடிக்கிட்டு இருக்கான்.
அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், தான் இழந்த எல்லாத்தையும் அவன் மீட்டெடுப்பான். போலீஸ் சுத்தி இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு போய் புகார் சொல்றா. ஆனா அவங்க அதை மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் எல்லாம் எங்க இருந்தோ சாராயத்தை கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவ வாயில ஊத்துனாங்க. அவ கண்ணு முன்னாடியே அவ குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிச்சாங்க. அப்ப கத்தி கூப்பிட கூட யாரும் இல்லை. அந்த நேரத்துல யாரா இருந்தாலும் வீக்கா தான் உணர்ந்திருப்பாங்க. அந்த நிலைமை உனக்கு உன் குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னு தெரியுமா? அது ஏன்னு டாமிக்கு தெரியும். ஏன்னா மற்றவங்களுக்காக தான் வாழ்க்கையை தொலைச்சவன் டாமி. அதோட டாமி தான் இப்போ வரைக்கும் நம்ம குடும்பத்தோட மிகப்பெரிய பலம். அவனுக்கு தெரியாது, ஒரு அண்ணனா உனக்கு என்ன செய்யணுமோ அதை நிச்சயமா அவன் செய்வான். இது எதுக்கு சொல்றேன்னா, எனக்காக அவனை மன்னிச்சிடு. எப்படி முடியும்? என் ஃப்ரெடி ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணமே அவன்தான். அவன் என்ன பண்ண போறான்னு நீயும் தெரிஞ்சுக்கணும். ரெடியா ஃப்ரெடி? டைம் முடிஞ்சது. தயவு செஞ்சு கேம்பிள் கிட்ட சொல்லுங்க, நான் இங்கிருந்து எங்கேயும் வர மாட்டேன்னு. நான் பிரிக்ஸ்டனுக்கு வந்தா அவங்க என்ன கொண்டுடுவாங்க. ஃப்ரெடி, நீ பிரிக்ஸ்டன் ஜெயிலுக்கு போக போறதில்ல. தயாரா இருந்துக்கோ. I told the Prime Minister personally that the guns had been retrieved, and he actually heard me and listened, and I'm pretty sure he gave me a half smile. He never usually smiles unless a political opponent dies. இந்த வருஷத்துக்கான நேர்மை விருதுக்கு உன் பேரை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இப்போ எதுக்காக எங்க நம்பிட்டியா? சும்மா சொன்னேன். நான் உனக்கு பல தடவை அண்டர் கவர் ஆபரேஷனை பத்தி லெட்டர் போட்டிருக்கேன். நம்ம கிட்ட வேலை செய்யற பொண்ண இதுக்குள்ள இழுக்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இவதானே நீ ரெக்கமெண்ட் பண்ண அந்த பொண்ணு? ஆமா, அவ ஒரு கருவிதான். நமக்காக நேர்மையா வேலை பார்த்த ஒரு அதிகாரி. அவளோட ஸ்டேட்ஸ்ல அவ ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. ஆமா, நம்ம கிட்ட இருந்து அந்த கன்ஸை திருடினது பீக்கி பிளைண்டர்ஸ் சார். ஒருவேளை நம்ம அரெஸ்ட் பண்ணோம்னா அவன் நம்ம மொத்த விஷயத்தையும் ஊருக்குள்ள போட்டு உடைச்சிருவான். இந்த விஷயத்தை ரகசியமா தானே வச்சுக்கணும். அதுக்காக அப்படியே விட்டுடலாமா? விட வேண்டாம் சார். நான் தூக்குறேன் சார் அந்த பீக்கி பிளைண்டர்ஸை. பாபா சீக்கிரம் எதுக்கு வர சொல்லிருப்பான்னு தெரியல. சாரி பசங்களா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. உங்க எல்லாரும் எதுக்கு வர சொன்னா, இன்னைக்குதான் நாம அந்த பில்லி கிம்பரை முடிக்க போறோம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இனிமே நாம அபிஷியலான நேஷனல் அசோசியேஷன் ரேஸ் கோர்ஸோட புக் மார்க்கர்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலையை முடிக்கணும். இந்த நாள் என்னைக்காவது வரும்னு எனக்கு தெரியும். அது இன்னைக்கு தான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஹில்ஸ் ரைசஸ்க்கு நம்ம எல்லாரும் போறோம். 1 மணிக்கு ட்ராக் ஓபன் ஆகும். 2 மணிக்கு எல்லாரும் அங்க இருக்கும். நம்ம லீ பிரதர்ஸ் எதிர்த்து சண்டை போட போறோம்னு கிம்பர் நினைப்பான். இதுக்கெல்லாம் ஜானுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அதோட அவன் மனைவி எஸ்மிக்கும் தான். லீ குடும்பத்தோட வாரிசு அவ. இவ்வளவு காலையில உங்க எல்லாரையும் கூப்பிட்டு கஷ்டப்படுத்துறான்ல, ஆனா அதுக்கு நிச்சயம் பலன் இருக்கும். ஜான் நமக்கு பெரிய தியாகம் பண்ணிருக்கான், அதுவும் அமைதிக்காக. சரியா போச்சு. இப்ப நாமளும் லீ குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கிம்பர் ஆட்களை எதிர்க்க போறோம். பந்தயம் கட்டுறவங்களை விட்டுட்டு மத்தவங்களை முடிக்க போறோம். இதுல மட்டும் நாம ஜெயிச்சிட்டோம்னா அந்த விஷயம் லண்டன் முழுக்க தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மொத்த பிசினஸையும் பிரச்சனை இல்லாம நடத்தலாம். ஆனா நம்ம கிம்பர் என்ன பண்ண போறோம்னு சொல்றியா? கிம்பரை நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஆமா, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ஒரு புது நபரை நம்ம மீட்டிங்க்கு அறிமுகப்படுத்துறேன்.
நம்ம ஷெல்பி குடும்பத்தை கட்டி ஆள்றதுக்கு இன்னொரு வாரிசு வந்தாச்சு. நீ வந்ததுல சந்தோஷம். இவன் பேரு கால் மார்க்ஸ். பேர் என்னவோ சுமார் தான். அவனை இப்படி என்கிட்ட கொடு. அப்படி என்ன பண்ண போற? நான் இவனை என்ன மாதிரி இருக்கானான்னு பார்க்க போறேன். வீட்டுக்கு ஒரு ஆர்த்தர் போதாதா? அவனை விட்டு தள்ளி செல்லும். இவனோ ஷெல்பி குடும்பம் தான். ஆயிரா, என்ன மன்னிச்சிட்டியா? ஆன் பாலி என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். தேங்க்யூ டாமி. ஆமா, நீ யாரு? உன்னை பார்த்துக்க சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்காங்க. நேரா என் வீட்டுக்கே வந்து நீதான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சொன்னது யாரு? பீக்கி பிளைண்டர்ஸ். டாமி டாமி டாமி. மரியாதையா வெளியே வா. சரி, இப்ப யாரு வெளியில புதுசா வந்திருக்கா? உன் நண்பர்கள் நினைக்கிறேன். மரியாதையா தரையிலேயே கடை, இல்லனா சுட்டு சல்லடையாக்கிடுவேன். போய் கதவு தர. இதுக்காக என்ன மன்னிச்சிடு தோழா. அடேங்கப்பா, டேனி உயிரோட தான் இருக்கியா? ஆமா, நான் லண்டன்ல இருந்தேன், காத்துக்கிட்டு இருந்தேன். நீ வண்டியில ஏறு. கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே என் செலவுல உங்க எல்லாருக்கும் பார்ட்டி. சொந்த பாருக்கு கூட்டிட்டு வந்துட்டு என்னத்தை செலவு பண்ணுவேன்? ரொம்ப பேசாத, வாய மூடு. ஏய், நல்லா கேட்டுக்கங்க. அவங்க மட்டும் தான் நம்மளோட ஒரே கூறி. மத்தவங்க எல்லாரையும் நம்ம விட்டுடணும். சரி, ஊத்த ஆரம்பிப்போம். இத்தனை பேரை கூட்டிக்கிட்டு அந்த ட்ராக்ல இருக்கிற புக் கீப்பர்ஸ பார்க்க போறியா? சரியா சொல்றீங்க. ரொம்ப நல்ல வேலை பார்த்த கிரேஸ். ஏன் முடியாது? எடுத்துக்கோ. அடுத்த ஃபேமிலி மீட்டிங்க்கு நீயும் அங்க வரணும். ஆனா நான் ஒண்ணு உங்களோட ஃபேமிலி இல்ல. ஃபேமிலி ஆகலாம். டாமி, நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட நிறைய பேசணும். நீ திரும்ப வருவியா? வருவேன். ஏன், அதுல என்ன சந்தேகம்? அப்ப எனக்காக வீட்டுல நீ எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பல்ல? நான் பேரல மாத்திட்டு வரேன். போட்டாமி, நம்ம திரும்பி வர வரைக்கும் உன் ஞாபகார்த்தமா அவளுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வா. சரியா? போ. கிரேஸ், ஹே கிரேஸ், என்ன பண்ற? டாமி, நான் இன்னொரு பேக் அடிச்சுக்கிட்டுமா? சரி, ஆனா ரொம்ப குடிக்காத. டாமி, உண்மை என்னன்னா நீ ரேஸ் வேலையை முடிச்சிட்டு வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் கண்ணை பாரு. என்ன மாதிரி ஒருத்த கூட வாழணுங்கிறது கஷ்டம் தான் கிரேஸ். ஆனா உன்னை சுத்தி நடக்கிறத பாரு. நேற்று ராத்திரியே நம்ம ஒன்னாயிட்டோம். யோசிச்சு பாரு, அத்தனை பேரை எதிர்த்து லீகலா இந்த நாட்டில் ஒரு ரேஸ் ட்ராக்க நடத்த போறோம். அதுக்கு பக்கத்தில் நெருங்கும் போது என்னை விட்டு போகாத. நான் கிளப் ஓபன் பண்ண போறேன், அதுவும் லண்டன்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ கூட வேலை செய்வன கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம். அதுவும் லிமிடெட் கம்பெனி கிட்ட. ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு டாமி.
என் வெற்றியை தொட இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அதை கிட்ட நெருங்க போற நேரத்துல நீ இல்லனா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லல. நாம எப்பவோ கலந்துட்டோம். என்ன நடந்தாலும் என் கூட இரு. டாமி, நீ நம்புற அளவுக்கு நான் உனக்கு உண்மையா இல்ல. டாமி, இவன் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? ஸ்டார்ட்ஃபோர்ட் ரோட்ல 2 வேன் போனதா இப்பதான் கேள்விப்பட்டேன். அந்த வண்டியில பேசிட்டு இருந்தவங்களோட குரலை அவன் கேட்டிருக்கான். கிம்பர் ஆட்கள்னு சொன்னான். இங்க தான் வந்துகிட்டு இருக்காங்களா? எழுதுற குழந்தை எடுத்துக்கிட்ட. கொஞ்ச நேரத்துக்கு நீ பொதுமக்களோட போய் தங்கிற. என்ன நடக்குது? அது எப்படின்னு எனக்கும் தெரியல. சீக்கிரம் எடுத்து கிளம்புங்க. கிம்பர் ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா எப்படி அவங்கள நீ சமாளிக்க போற? இங்க நாம லீ ஃபேமிலின்னு கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். அங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கிம்பருக்கு எதிரான திட்டம் இன்னைக்குதான் நம்ம குடும்பத்துக்கே தெரியும். இந்த விஷயத்தை எங்களை தவிர வேற யார்கிட்டயாவது சொன்னியா? காதல் மயக்கத்துல யார்கிட்டயாவது உளறிட்டியா டாமி? எனக்கு தெரியும். அந்த பார்மேட் தானே. நான் அவளை பாத்துக்கிறேன். அவ உனக்காக வரல, உன்னை கொல்ல வந்திருக்கா. வந்த வேலை முடிஞ்சுதா? பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். இது நடக்கும்னு அப்பவே நினைச்சேன். நான் சாதாரணமா யாரையும் நம்ப மாட்டேன். ஆனா உன் விஷயத்துல இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துல சண்டை ஆரம்பிச்சிரும். நாம இங்க இருந்து போகணும். நீ யாருன்னு எனக்கு தெரியும். அது இப்ப டாமிக்கும் தெரியும். ஒரு நல்ல போலீஸ்காரன் காலையில இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டான். ஆனா அதை உன் வாயால கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் தலைமைக்கு வேலை செய்யற ஒரு ஏஜென்ட். என்னால உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். என்ன யாராலையும் தடுக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், என் வழியை விட்டு விலகுங்க. இவ்ளோ பண்ண நீ எதுக்காக டாமிய காப்பாத்தினன்னு மட்டும்தான் எனக்கு புரியல. கன் லோட் ஆகிதான் இருக்கு. உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்ல. உனக்கு மன்னிப்பு கேட்க தோணுதா? கை நடுங்குது. நீ போலீஸ்க்காக வேலை செய்யலாம், எங்களை பத்தின தகவல்களை கொடுத்துருக்கலாம், என்ன வேணா பண்ணி இருந்திருக்கலாம். எல்லாரையும் ஆட்டி வச்சிட்டல்ல. நீ யாருங்கிறத சொல்லு. பார்க்க பெரிய இடம் மாதிரி இருக்க. யூனியனிஸ்டா, அல்ஸ்டர் வாலண்டியரா, இல்ல ஃபீனியன்ஸா, கம்யூனிஸ்ட், கீழ் மக்களா, அப்ப எங்களை மாதிரி ரவுடியா? நீ யாருங்கிறத சொல்லு. என்ன நம்புறவங்களுக்காக நான் துணிச்சலா இறங்கி போராடுறவ. உங்க குடும்பத்துக்கு நீங்களும் அப்படிதானே? இல்ல, நான் நினைச்ச அளவுக்கு நீ மோசம் இல்ல. அப்படி உட்காந்து பேசலாமா? அப்படின்னா நீ டாமிய காதலிக்கிறியா? ஆமா. இதுக்கப்புறம் நீ தான் சொல்லணும். நிச்சயம் அவன் என்ன கொல்லுவான்னு தெரியும். அவன் கொல்ல மாட்டான். எதுக்காக? எதுக்காகன்னா நீதான் காரணம். எங்களுக்கு நீ குழி பறிக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கோமே, இதுலயே தெரியல. வேற ஏதாவது கேட்கணுமா? அவன் பிரான்ஸ்ல எப்படி இருந்தான்? சிரிச்சுக்கிட்டே இருப்பான். சந்தோஷமான முகம். குதிரைகள்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மெடல் ஜெயிச்சிருக்காருல்ல? அதுல என்ன பிரயோஜனம்? அது அவன் வாழ்க்கையை அப்படியே இருக்க விடல. உனக்கு தெரியுமா இதெல்லாம் முடிஞ்சா என்ன நடக்கும்னு? அவன் உன்னை மன்னிக்கலாம், ஏத்துக்கவும் செய்யலாம், எல்லார்கிட்டையும் சொல்லலாம்,
அதை கேட்டு எல்லாரும் உன்னை மன்னிக்கலாம், ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். அது ஏன்னு நீ தெரிஞ்சுக்கோ. உனக்கு மன்னிப்பும் கிடையாது, நான் ஏத்துக்கவும் மாட்டேன். ஆனா அவன் ஏத்துப்பான். தான் குடும்பத்துக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு தான் தெரியும். மேற்கொண்டு அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்காத. மரியாதையா இங்க இருந்து போயிடு. நாளைக்கு இந்த ஊருக்குள்ள நீ இருக்கவே கூடாது. என் மனசு மாறுறதுக்குள்ள இங்கிருந்து போ. ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. எல்லாரும் கூடவே இருக்க மாட்டாங்க. டாமி, நம்மால ஒரு விஷயம் சொல்லி அனுப்பிச்சிருக்கான். ஊரை சுத்தி இப்ப போலீஸே இல்லையா? அடிச்சிட்டு சாவுங்கன்னு விட்டுட்டாங்களோ? போலீஸை விட்டு தள்ளு. கிம்பருக்கு இந்த பிளான் எப்படி தெரிஞ்சிருக்கோம்? போலீஸ்க்கு யார் சொல்லிருப்பா? ஒன்னு சொல்லவா ஜான், சில சமயம் நீ என்ன அப்படியே ஆச்சரியப்படுத்துற. அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாருங்க பசங்களா, உங்களுக்கே தெரியும் யுத்தத்துல நாம எடுக்கிற முடிவு அப்பப்ப மாறலாம். ஆனா அதுக்கும் நாம தயாரா தான் இருக்கணும். திட்டம் மாறிடுச்சு. நாம இன்னைக்கே சண்டை போட போறோம். இங்கே தனியா பப்புல இருந்து வெளியில வரும்போது இதை முடிக்க நம்ம எந்த அளவுக்கு ஆர்வமா இருந்தோமோ அதை நிறைவேற்ற அவனே இன்னைக்கு இங்க வரான். அந்த பப்பை நாங்க கேரிசன் தான் கூப்பிடுவோம். ஏன்னா அதுவும் எங்களோட கலந்தது. நமக்கானதை காப்பாத்த தயாரா? அவங்க எத்தனை பேர் வராங்க? 2 வேன்ஸ்ல வரதா ஜெர்மியா சொன்னா. அதனால நிச்சயம் 1-2 பேர் வரமாட்டாங்க. ஆனா அதுக்காக நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நம்ம எல்லார்கிட்டயும் ரைபிள்ஸ் இருக்கு. ஆளுக்கு 5 பேரையாவது கொல்ல மாட்டீங்க? அதோட ஜெர்மாயா, கடவுளை துதிக்கிறவங்க ஆயுதத்தை விரும்ப மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க. நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவும் துணையா இருப்பாரு சார். ரொம்ப நன்றி. ஆத்தா, ஸ்கூட் போர்ட் சைடுல இருந்து வாங்க. அங்க சைன் மேரி கிட்ட நில்லுங்க. சரி காலை, இன்னைக்கு மொத்த ஷெல்பி குடும்பமும் வீழ்ந்துச்சுன்னா எங்களை எல்லாம் பக்கத்துல புதைச்சிட. சரி, நமக்கு 10 நிமிஷம் தான் நேரம் இருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன தோணுதோ செஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு கும்பல் ஒரு பெரிய வண்டி எடுத்துக்கிட்டு இந்த ஊருக்குள்ள வரதா தகவல் வந்திருக்கு சார். எல்லா போலீஸ்க்கும் இதை தெரியப்படுத்துங்க சார். இந்த சண்டையை நாம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் சார். இங்க இருக்கிற எல்லா ஆபீசர்ஸ் கான்ஸ்டபிள்ஸையும் நான் தான் வேற வேலையா வெளியே அனுப்பியிருக்கேன். வார்டர்ஸ் லே மூலமா ஸ்மால் ஹீத்தோட முடியாம கிரீட்டுக்கு ஹேமில்ஸுக்கு தெரிய வச்சேன். இதெல்லாம் எதுக்கு சார்? நாம போய் வர்ற வண்டிகளை தடுத்து நிறுத்தினா மட்டும் எல்லாம் மாறிட போகுதா? இங்க என்னதான் நடக்க போகுது? நாயும் கடிச்சுக்கிட்டோம். ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகட்டும். அப்புறம் நம்ம அங்க போய் அவங்க எலும்புகளை பொறுக்குவோம். அவ போயிட்டா. எப்படியும் கண்ணா பின்னான்னு குடிக்க போற. என்னன்னு கேட்டா நானே எடுத்து தருவேன்ல. என் பப்பா ஆசைப்பட்டேன், அதை எடுத்துக்கிட்டேன். உனக்கு பணம் பத்தலையா? நீ கொடுத்ததே ரொம்ப அதிகம்தான். இங்க உள்ள எல்லாருக்கும் நீ செஞ்சிருக்க, நினைச்சத செஞ்சு முடிச்சிருக்க. ஆனா இது சிரிப்பா இருக்கு. உன்னை அத்தனை பேர் சுத்து போட்டிருக்காங்க. அவங்களை எதிர்த்து உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் எனக்கு நீ ரொம்ப கெட்டவன்னு தோணும். ஆனா நாங்க தான் கெட்டவங்க. நீ அவளை பார்க்க போவியா? அவ முடிஞ்சு போயிட்டா. முடிஞ்சதை பத்தி நான் யோசிக்க மாட்டேன். அதோட எதிர்காலம் மட்டும் என் யோசனையா இருக்காது. அப்ப உன் யோசனை எதுதான் டாமி?
இந்த நிமிஷம் எல்லா நிமிஷத்துல மாறும். இப்ப நடக்க போற யுத்தமும் அப்படிதான். ஒரு நிமிஷத்துல என்ன வேணா நடக்கலாம். அந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் நமக்கு எல்லாம். அந்த ஒரு நிமிஷம்தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும். ஆனா நிமிஷங்கள் போயிட்டே தானே இருக்க போகுது. உன்னால அதை புரிஞ்சுக்க முடியாது. டாமி அவங்க வந்துட்டாங்க. பாய்ஸ், உங்க கன்ஸ் வெளியில எடுத்து லோட் பண்ணுங்க. நேரம் எடுத்துக்காதீங்க. நம்மள எதிர்த்து கொஞ்ச நேரம் கூட அவங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க. பில்லி பாய்ஸ் கிட்ட கன்ஸ் இருக்கலாம், ஆனா தில் இருக்கா? நாங்க என்ன பண்ணணும்னு நீ சொன்னா மட்டும் போதும். கேரிசன் தெருவில் அதிக பேர் ஆயுதங்களோட நிக்கிறதா தெரிய வந்திருக்கு சார். சொல்றத கேக்குறீங்களா? நான் எதிர்பார்க்கிற செய்தி வர்ற வரைக்கும் இதையெல்லாம் நான் கேட்கறதா இல்ல. ஷால்டர் லைல மிஷின் கன்னால ஃபயர் பண்ணிருக்கிறதா ரிப்போர்ட்டும் இப்போ வந்திருக்கு. ரிட்டையர்டான ஓல்டு சோல்ஜர் யாராவது அதை பண்ணிருப்பாங்க. சார், மொத்தம் 25 லூயிஸ்கள்ல நம்ம 24 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒருவேளை அந்த ஒண்ணு அவங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க பெல்ஃபாஸ்டுக்கு வந்தபோது நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ உங்களுக்கு துணையா இருந்தது நினைச்சு நான் ரொம்பவே வெக்கப்படுறேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த இடத்த நீங்க மொத்தமா சுத்தம் பண்ண போறீங்கல்ல, அப்படியே உங்க மனசெல்லாம் பூரிப்பா இருக்குமே. இந்த மாதிரி ஒன்ன செய்யறதுக்கு நீங்க வேற ஏதாவது யோசிச்சிருக்கலாம். நான் எல்லா வழியிலையும் நல்லாவே யோசிச்சுட்டேன். இனி நேருக்கு நேர் மோதணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். இனி இந்த கிம்பருக்கு ஆதரவா நாம இருக்க வேண்டாம். லேட்டா முடிவு பண்றீங்க. இனி உங்களை பத்தி யோசிக்க கூடாது. உங்க சோழியை முடிக்கிறதுக்கு நானே நேரா இங்க வந்துட்டேன். ஓ, நம்ம இந்த கன்ஸ் இல்லாம ப்ராப்பரான கன்ஸ்ல மோதுவோமா? Sergeant Throne, reporting for the duty, sir. இதுக்கப்புறமும் கண்ணை தூக்கிட்டு சண்டை போட தயாரா இருக்கீங்களா? நகருங்க. நீங்க என்ன பண்ற? இங்க எல்லாரும் சாகறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. வாய் மூடிட்டு சொல்றத கேளு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சா? வாய் மூடுன்னு சொன்னேன். இங்க இருக்கிற பாதி பேர் பிரான்ஸ் தானே. இந்த சண்டைக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரிய வேண்டாம். எனக்கு அண்ணன் இருக்கான், புருஷன் இருக்கான். அதே மாதிரி உங்களுக்கும் அங்க யாராவது ஒருத்தங்க காத்துட்டு இருப்பாங்க. இப்பவே நான் கருப்பு ட்ரெஸ் போட்டு தயாராயிட்டேன்.
இப்ப நீ என்னதான் பார்க்கணும்? நீங்க எல்லாரும் என்ன ஒரு தடவை பாருங்க. உங்க கண்ணு முன்னாடி இப்ப யார் தெரியுறா? உங்க குடும்பத்தை யோசிங்க. இப்ப விட்டுட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க. உங்களுக்கு சண்டை போடதான் விருப்பம்னா என்னையும் என் குழந்தையும் தாண்டி அடிச்சுக்கோங்க. இங்க இருந்து போக மாட்டோம். இவ சொல்றது சரிதான். எதுக்காக எல்லாரும் செத்து போகணும்? இவ ஒருத்தர் செத்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. எல்லாரும் கன்ஸ் கீழே போடுங்க. முடிஞ்சது. கிம்பருக்கும் எனக்கும் தான் இங்க தனிப்பட்ட பகை இருந்துச்சு. அது முடிஞ்சது. நீங்க உங்க வீட்டுக்கு திரும்பி போலாம். ஸ்கர்ட் போர்டு காலி. அவனை தூக்குங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறேன். டாமிக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யார் அவன்கிட்ட அதை சொன்னது? யார் அவன்கிட்ட சொன்னதுன்னு கேட்டேன். நான் தான் சொன்னேன். நேத்து என் இதயத்தை உடைச்சிட்டு போன உன்னை பழி வாங்கத்தான் இப்படியெல்லாம் நான் செஞ்சேன். என் வலி என்னன்னு உங்க 2 பேருக்கும் தெரியணும்ல. நான் கிளம்புறேன். கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு வந்துருச்சு. கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். டைட்டா பிடி. அது அப்படியே இழு. அவ்வளவுதான். கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு முடிஞ்சது டாமி. ஒரு வழியா குண்ட வெளியில எடுத்துட்டேன். இத குடி. மூச்சை நல்லா இழுத்து போய். அவ்வளவுதான். சரியாயிடுச்சு. இவனை நல்லபடியா அடக்கம் பண்ண நல்ல இடத்துல குழி தோண்டுங்க. வேண்டாம். அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஏற்கனவே ஒன்னு இருக்கு. டேனி தியாகத்துக்காக நமக்காக 2 தடவை செத்துருக்கான். டேனி தியாகத்துக்காக டேனி தியாகத்துக்காக இது உனக்காக தோழா. சரி வாங்க,
இன்னைக்கான நாள் நம்மளோடது, கொண்டாடுவோம். வந்துட்டியா? யாரு ஜெயிச்சா? சார், வில்லியம் கிம்பரோட பாடி மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சது. ஒரே ஒரு காயம்தான். அப்படின்னா என் கணிப்பு படி பீக்கி பிளண்டர்ஸ் தான் ஜெயிச்சிருக்கணும் சார். அது மட்டும் இல்லை சார், அந்த ஃப்ரெட்டி த்ரோனை இங்கிருந்து கூட்டிட்டு போகும்போது அவனை யாரோ ஒருத்தரை காப்பாத்திருக்கான். ஆயுதத்தோட வந்திருக்கான். இந்த தடவை நீங்க சொன்ன மாதிரி செஞ்சதுனால தான் பாதிப்பு பெருசா இல்லை. ஆனா என்ன, அதால தான் அந்த ஃப்ரெட்டியும் தப்பிச்சிட்டான். அதோட நாம் அவனை ஜெயிலிருந்து கூட்டிட்டு போற விஷயத்த பீக்கி பிளண்டர்ஸ்க்கு யாரும் சொல்லியிருக்காங்க சார். இனி நாம அங்க போய் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சாலும் அவங்க எதையும் பார்க்கலன்னு தான் சொல்லுவாங்க. போலீஸோட சாட்சி செல்லுபடியே ஆகாது சார். கொலையை பண்ணிட்டு ஷெல்பி குடும்பம் சுதந்திரமா சுத்தம். நீங்க இதை தான் செய்ய விரும்புனீங்களா? ஆனா எதுவுமே மாறலையே. சரி, நான் வரேன் சார். குடி குடி, நல்லா குடி. கூச்சப்படாம எவ்வளவு வேணுமோ அவ்வளவு குடிங்க. நாம ஜெயிச்சிட்டோம். மேடம், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? என்ஜாய் பண்ணுங்க. இனி நாம ஷெல்பி லிமிடெட். ஷெல்பி. இவருக்கு பசங்க இருக்காங்களா? என்ன ஈமக்காரியம் செய்யணும்? இல்ல, அப்படி யாரும் இல்ல. இவனுக்கு நீ யாருமே இல்ல, நாம மட்டும்தான். மிஸ்டர் சர்ச்சிலுக்கு லைனை கனெக்ட் பண்றீங்களா ப்ளீஸ்? எஸ் சார். சார், நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். எல்லாரும் நீ போயிட்டு தான் சொன்னாங்க. டாமி, உனக்கு ஒன்னும் ஆகல? நல்லாதான் இருக்கேன். நான் என்ன சொல்லணும்னு இப்ப நீ நினைக்கிற? அது எனக்கு தெரியாது கிரேஸ். என்ன பத்தின உண்மையை யார் சொன்னது? எனக்கு அது முன்னாடியே தெரியும். உனக்கு தான் நான் யாருன்னு தெரியல. என் மேல பரிதாபம்லாம் காட்ட வேண்டாம். பரிதாபம் காட்டுறானா? அப்படின்னா இது எல்லாத்தையும் விட்டுருவியா? ஆமா. நிச்சயம் என் கண்ணை ஒரு நாள் நான் தூக்கி போட்டுருவேன். ஏன் இப்பவே பண்ணக்கூடாது? என் கூட வந்துரு டாமி. ஐ லவ் யூ. எனக்கும் ஆசைதான் கிரேஸ். ஆனா எங்க போகலாங்கிற? நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், நமக்கு வேற வாய்ப்பே இல்லை. லண்டன்ல தான் ஒரு வாரம் இருப்பேன். இதான் அந்த அட்ரஸ். உன் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வந்து என்ன பாரு.
என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. யார் அது? டாமி தான். குடிக்கிறியா? விஸ்கி வேண்டாம். பார்க்குள்ள போறீங்களா? உள்ள ஒரு ஷாம்பைன் பாட்டில் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. இது அவ வாங்கினதா? இன்னைக்கு நமக்கு நல்ல நாள். கிம்பரோட ஆட்கள் இங்க இருந்ததுனால லீ பாய்ஸ் பிச்சுக்கு போய் மற்ற எல்லா விஷயத்தையும் கவனிச்சுக்கிட்டாங்க. நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஷெல்பி பிரதர்ஸ் லிமிடெட் இப்போ 3வது இடத்துல நாம தான் இருக்கோம். அதோட லீகல் ரேஸ் ட்ராக்கை நடத்த நமக்கும் உரிமை இருக்கு. ஆனா இது பத்தாது, நாம இன்னும் பெருசா ஏதாவது செய்யணும். நீங்க கொண்டாடுறப்ப நான் இங்க இல்லாம போயிட்டேன். ஷெல்பி பிரதர்ஸ் லிமிடெடுக்காக. ஷெல்பி. ஆமா. Cheers. Yes. Yes. இது எல்லாருக்காகவும். 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 டியர் கிரேஸ், ஒரு செக்ரட்டரி இல்லாம நானே லெட்டர் அடிக்கிறேன். இதுல எந்த வெறுப்பும் இல்லை. எனக்கு எதிரிகளை வெறுக்க மட்டும்தான் தெரியும். ஆனா உன் விஷயத்துல நான் அப்படி இல்லை. அந்த நியூயார்க் ஐடியா நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப வேலை பார்த்துட்டேன், வெற்றியும் அடைஞ்சிட்டேன். இப்ப எனக்கு பொறுப்பும் கூடிருச்சு. என் மக்களுக்கு பாதுகாப்பு தேவை, அவங்களுக்கு நான் தேவை. சண்டைக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்கணும்னு காயினை சுத்தி விட்டு தான் கேட்பேன். இந்த முறையை நான் அதைத்தான் பண்ண போறேன். நீ என்ன விரும்புறதா பாலி என்கிட்ட சொன்னாங்க. நிச்சயம் பாலி பழச மனசுல வச்சுக்க மாட்டாங்க. என்னோட முடிவை நான் இன்னும் 3 நாள்ல சொல்றேன். காதலுடன், தாமஸ் ஷெல்பி.